This video sponsored by எஜுகோஸ்ட். இந்த எஜுகோஸ்ட்டில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அனைத்துமே இதில் எடுக்கிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்லேட் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு கான்டாக்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், கான்டாக்ட் பண்ணிங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்று நமது சேனல் பார்க்கக்கூடிய கதைகள் திருச்செந்தூர் உள்ளே நம் முருகன் இரண்டாம் படை வீடாக அமைந்துள்ள முருகப்பெருமான் கோவிலை பற்றி கதைகளை பார்ப்போம் வாங்கள். தென்னிந்தியா மாநிலமான தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஆன அழகான கடற்கரை நகரமான திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான பக்தர்கள் ஈர்க்கிறது. அவர்கள் முருகனின் உள்ளிருப்பு தெய்வத்தை வணங்க வருகிறார்கள். இந்த கோவில் வரலாறு முருகன் இறுதி ஓரிட கதையின் வேறுள்ள இதுவே அவரது பிறப்பின் நோக்கம் என்று பலரால் பரவலாக நம்பப்படுகிறது. இந்தியாவில் விஷ்ணு மற்றும் சிவபெருமான் பல்வேறு அவதாரங்களை ஒரே எல்லைக்குள் வைத்திருக்கும் சில கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். திருச்செந்தூரில் உள்ள கோவில் நீண்ட கடுமையான போருக்கு பிறகு அசுர மன்னன் சூரபத்மன் முருகன் வென்றதன் அடையாளமாக கட்டப்பட்டது. புராண கதை கூறுவது போல் சூரபத்மனை முடித்த பிறகு முருகன் தனது தந்தையாக சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்க விரும்பினார். அதற்காக அவர் தெய்வீக கட்டிடத்தை கலைஞர் மாயனை வரவழைத்து கோவில் கட்டப்பட்டது. கோவிலுக்குள் பின்னால் உள்ள கதை. அசுரன் மன்னன் சூரபத்மன் வீர மகேந்திரபுரி என்ற தீவு கோட்டையை ஆட்சி செய்தான். சூரபத்மனின் அபரிமிதமான பக்தி மற்றும் விசுவாசத்தால் கவரப்பட்ட சிவபெருமான் அவனுக்கு பல வரங்களை வழங்கினார். காலப்போக்கில் சூரபத்மன் மேலும் மேலும் சக்தி வாய்ந்தவனாக மாறினான். மேலும் அவன் கொண்டிருந்த அழியாமையால் அவனது ஆணவம் அவனை கைப்பற்ற அதிக நேரம் எடுக்கவில்லை. அவன் கலகம் செய்து சொர்க்கம், பூமி மற்றும் நரகம் ஆகிய 3 உலகத்தையும் வெற்றிகரமாக கைப்பற்றினான். தேவர்களால் சொர்க்கம் அழியாதவர்களை இழிவாக வேலையை செய்யும்படி செய்தான். தேவர்கள் சோர்வடைந்து அவனை சித்திரவதையாக தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் புகார் செய்தார். சிவபெருமான் 3வது கண் திறக்கப்பட்டு 6 நெருப்பு தீப்பொறிகள் வெளிப்பட்டு 6 குழந்தையாக பெற்றெடுத்து உமா தேவியால் குழந்தைகள் பிடிக்கப்பட்ட போது அவர்கள் ஒன்றாக இணைந்தனர். அது 6 முகங்களையும் 12 கைகளும் கொண்ட ஒரு கடவுளாக முருகப்பெருமான் பெற்றெடுத்து அவர் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றவும் சூரபத்மனின் தலையை பெறவும் வடிவமைக்கப்பட்டனர். சூரபத்மன் தேவர்கள் விடுவிக்க
மறுத்த பிறகு சில நாட்களில் ஒரு கடுமையான போர் நடந்தது. இதன் விளைவாக சூரபத்மன் மறைவும் முருகனின் கையொப்ப வாகனமாக மயில் பிறக்கவும் காரணமாக அமைந்தது. முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானை வழிபட விரும்பினார். எனவே தெய்வீக கட்டிடக் கலைஞரான மாயன் திருச்செந்தூரில் இந்த கோவிலை கட்டினார். அப்போது கூட கருவறையில் சிவபெருமானை வழிபடும் தோரணையில் சுப்பிரமணியன் காணப்படுகிறார். இந்த கோவில் 2000